welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி சாப்டர் 2ல கிங்டம் அனிமாலியால நம்ம சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெர்டிபிரஸ் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா லாட்டின் லாங்குவேஜ்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பேக் போன் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த வெர்டிபிரேட்ஸை வந்து நம்ம ஹையர் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஹையர் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு எம்ப்ரியோ ஸ்டேஜ் கிட்ட இருக்கிற ஒரு ஆர்கானிசம்ல நோட்டோகார்ட் அப்படின்றது இருக்கும். இந்த நோட்டோகார்ட் டெவலப் ஆகி தான் வெர்டிபிரேட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல வருது அடல்ட்டா இருக்கும்போது. ஸோ எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நோட்டோகார்ட் தான். ஸோ அந்த எம்ப்ரியோ அடல்ட்டா மாறும்போது அது வெர்டிபிரல் காலமா வந்து டெவலப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிபிரேட் கேட்டகரியில தான் வருவாங்க. அதனால வெர்டிபிரேட்டை வந்து ஹையர் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதான் இதுல சொல்லியிருப்பாங்க. நோட்டோகார்ட் அப்படின்றது கார்டிலேஜினஸ் ஆர் போனி வெர்டிபிரல் காலமா மாறணும். இப்ப நமக்கு வந்து போனி வெர்டிபிரல் காலமா இருக்கும். ஸோ ரிஜிட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். கார்டிலேஜினஸ் அப்படின்றது என்னன்னா ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய போனை தான் கார்டிலேஜினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நோஸ்ல இருக்கிற அந்த போன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ அது வந்து மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது அந்த போன் ஃப்ளெக்சிபிளா இருக்கும், கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். பட் நம்ம மற்ற போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிஜிடா ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கிற போன்ஸை தான் கார்டிலேஜினஸ் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெர்டிபிரல் அப்படின்றது ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லாம மேமல்ஸ், ஃபிஷஸ், பேர்ட்ஸ் இதெல்லாமே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் மேபி கார்டிலேஜினஸாவும் இருக்கலாம், போனியாவும் இருக்கலாம். ஆனா ஒரு வெர்டிபிரேட்டாவா ஃபார்ம் ஆகிறது இந்த நோட்டோகார்ட்ல இருந்து தான். இவங்க அடல்ட்டா மாறும்போது வெர்டிபிரல் காலமா மாறிடும். ஸோ அதனால தான் இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹைலைட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட் பட் ஆல் கார்டேட் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். நிறைய தடவை இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சே கேட்டிருப்பாங்க. அதாவது இது வந்து ட்ரூவா, அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அந்த மாதிரி டைப்ல 1 மார்க்ல அதிகமா கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி 2 மார்க்ஸ்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணுங்க, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுங்கன்ற மாதிரி 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டினும் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். ஸோ நம்ம முன்னாடி இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றதா எல்லா வெர்டிபிரேட்டுமே கார்டேட் தான், பட் எல்லா கார்டேட்டுமே வெர்டிபிரேட் கிடையாது. ஏன்னா எல்லா கார்டேட்டுமே வந்து அது கிட்ட இருக்கிற நோட்டோகார்ட் வெர்டிபிரேட்டா மாறுமா அப்படின்னு சொல்ல முடியாது. சில ஆர்கானிசம்ஸ்க்கு தான் அது எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல இருக்கிற நோட்டோகார்ட் அது அடல்ட்டா இருக்கும்போது அதே நோட்டோகார்ட் தான் இருக்கும். சில ஆர்கானிசம்க்கு அந்த நோட்டோகார்ட் டெவலப் ஆகி வெர்டிபிரல் காலமா மாறிடும். ஸோ அதனால தான் ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட் பட் ஆல் கார்டேட் ஆர் நாட் வெர்டிபிரேட். ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ வெர்டிபிரேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேர்ட் அப்பெண்டேஜஸ் அப்படின்றது நமக்கு கை கால் இருக்கு இல்லையா, அதான் நம்ம லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயிண்டா இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேண்டு, லெக்ஸ், ஹிப் இது எல்லாமே. ஃபின்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷஸ்கெல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பேர்ட் அப்பெண்டேஜஸ் ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வெர்டிபிரேட்ஸ்க்கு தான் இருக்கும். அண்ட் ஸ்கின் இஸ் கவர்டு பை ப்ரொடெக்டிவ் ஸ்கெலட்டன். அது வந்து ஸ்கேல்ஸா இருக்கலாம், ஃபெதர், ஹேர், கிளாஸ், நெயில்ஸ். ஸோ இதுல வந்து ஹியூமன் பீயிங்ஸ்னு மட்டும் இல்லாம எந்த ஆர்கானிசம்லாம் வெர்டிபிரேட்ஸ்ல வருமோ அதோட ஸ்கின் கவரேஜ் லேயர்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ நெயில்ஸ், ஹேர் இது மாதிரி இப்போ பேர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஃபெதர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்றது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது with the presence of ஆக்சிஜன் மூலமா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கிறது தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ அந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து கில்ஸ் மூலமா நடக்கலாம். கில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் இதுக்கெல்லாம் இருக்கும். ஸ்கின் மூலமா,
பக்கோஃபாரஞ்சியல் கேவிட்டி அப்படின்னா மவுத்துக்கும் ஃபேரன்ஸ்க்கும் இடையில இருக்கிற அந்த கேப்பை தான் பக்கோஃபாரஞ்சியல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாவும் ரெஸ்பிரேஷன் வந்து பண்ண முடியும் அண்ட் லங்ஸ் மூலமா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ்க்கு வென்ட்ரல் மஸ்குலர் ஹார்ட் வித் 2, 3 or 4 chamber and kidneys for excretion and osmoregulation. ஃபர்ஸ்ட் இந்த வென்ட்ரல் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் இந்த வேர்டுக்கான அர்த்தம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆன்டீரியர், போஸ்டீரியர், வென்ட்ரல், டார்சல் இப்படின்ற 4 வார்த்தை வந்து நிறைய விஷயத்துல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இத பத்தி நான் டீட்டெயிலா போட்டிருந்தேன் முன்னாடி இருக்கிற வீடியோலயே. ஆனாலும் நான் இந்த வீடியோல நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த இமேஜை வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கனாலே ஆன்டீரியர் ஆர் வென்ட்ரல் இது ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது நம்மளோட அப்டமன் ரீஜன், நம்ம வயித்து பகுதி எங்க இருக்கோ அந்த ரீஜியன் ஃபுல்லாவே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆன்டீரியர் ஆர் வென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, வெர்டிபிரேட்டுக்கு வென்ட்ரல் மஸ்குலர் ஹார்ட் வந்து இருக்கும். அதாவது இந்த ரீஜியன்ல தான் நமக்கு வென்ட்ரல் மஸ்குலர் ஹார்ட் வந்து இருக்கு. சோ இந்த போர்ஷன் எல்லாமே என்ன போர்ஷன், வென்ட்ரல் ஆர் ஆன்டீரியர் ரீஜன். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற போர்ஷன் தான் டார்சல் ஆர் போஸ்டீரியர் ரீஜன். எது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கோ அதை நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட ஆப்போசிட் தான் மத்தது. ஓகேவா? சோ வென்ட்ரல் அப்படின்றது நம்மளோட அப்டமன், நம்ம ஹார்ட், நம்ம ஐஸ் இதெல்லாம் இருக்கிற ஏரியா தான் வென்ட்ரல். சோ நமக்கு அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா வந்து டார்சல். சோ இந்த சுப்பீரியர் அப்படின்றது டாப் மோஸ்ட் ரீஜன், இன்ஃபீரியர் அப்படின்றது என்னது பாட்டம் மோஸ்ட் ரீஜன், அண்ட் லேட்ரல் அப்படின்னா இதான் சைட் வியூ தான் லேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாம இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேணாம். இதுதான் முக்காவாசி கொடுப்பாங்க. ஆன்டீரியர், போஸ்டீரியர், வென்ட்ரல், டார்சல், சுப்பீரியர், இன்ஃபீரியர் அண்ட் லேட்ரல். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு மறக்கவே கூடாது. நீங்க வந்து இப்ப 11th தான் பாக்குறீங்க, 12thலயும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும், இனிமே வரக்கூடிய லெக்சர்ஸ்லயும் ரிப்பீட் ஆகும். ஆர் நீங்க காலேஜ்ல வந்து எம்பிபிஎஸ் இல்லைன்னா வந்து பிஎஸ்சி பயாலஜி, பாட்னி இந்த மாதிரி ரிலேட்டடா நீங்க பண்றதா இருந்தாலும் இந்த பேசிக் டேர்ம்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தே ஆகணும். அதான் ஷார்ட்கட் ரொம்ப ஈஸி. வென்ட்ரல் அப்படின்றது நம்மளோட வயிற்று பகுதி, நம்ம கண்ணு இருக்கிற இடம், கண்ணு, சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐஸ், நோஸ், மவுத் இதெல்லாம் உங்களால டச் பண்ணக்கூடிய அந்த ரீஜன் எல்லாமே வென்ட்ரல். அதோட ஆப்போசிட் ரீஜன் தான் வந்து டார்சல். இல்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி இருந்தா எனக்கு ஞாபகத்துல இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை வச்சு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம வயிற்று பகுதி, நம்ம கண்ணு இருக்கிற இடம் அது வென்ட்ரல் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரல் மஸ்குலர் ஹார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். சிலவங்களுக்குலாம் 2 சேம்பர் இருக்கும், 3 சேம்பர் இருக்கும், 4 சேம்பர் இருக்கும். இதெல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல எந்த கேட்டகரிக்கு 2, 3, 4 சேம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்னிஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ், அதாவது தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காகவும் நம்ம உடம்புல இருக்கிற டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது தான் ஆஸ்மோ ரெகுலேஷன். அதுக்காகவும் கிட்னி வந்து யூஸ் ஆகுது. இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு, வெர்டிபிரேட்ஸ் கிட்ட இருக்கு. இந்த சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டாவை 2 டிவிஷனா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்னாத்தா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நாத்தோஸ்டோமேட்டா. ஆக்னாத்தால எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஜாலஸ், ஃபிஷ் லைக், அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ். ஜா அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஆக்னாத்தால பாத்தீங்கன்னா ஜா இல்லாத ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கிற ஒரு அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் வித்தவுட் பேர்ட் அப்பெண்டேஜஸ், அதாவது அப்பெண்டேஜஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம், ஹேண்ட், ஃபின்ஸ், லிம்ஸ் இது எல்லாமே அப்பெண்டேஜஸ். ஸோ அது இல்லாத ஒரு ஃபிஷ் லைக் ஜாலஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஆக்னாத்தால இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்டோகாட் பர்சிஸ்ட் இன் த அடல்ட் அப்படின்னா எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல இருக்கிற நோட்டோகாட் வந்து அது அடல்ட்டா இருக்கும் போதும் அதே நோட்டோகாட் தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்னாத்தால இருக்கிறது. நாத்தோஸ்டோமேட்டால பாத்தீங்கன்னா ஜா இருக்கிற பேர்ட் அப்பெண்டேஜஸ் இருக்கிற ஒரு வெர்டிபிரேட் தான் நாக்தோஸ்டோமேட்டா. ஓகே. ஸோ இந்த நாக்தோஸ்டோமேட்டால வந்து பாத்தீங்கன்னா நோட்டோகாட் வந்து
கம்ப்ளீட்டா வந்து எப்படி ஆகலாம்? வெர்டிபிரல் காலமா கன்வெர்ட் ஆகலாம். இல்ல பார்ஷியலா கன்வெர்ட் ஆகலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டோட்டலா ரீப்ளேஸ் ஆகலாம். அதான் ஹோலி. அதாவது டோட்டலா ரீப்ளேஸ் ஆயிடலாம். இல்லன்னா பார்ஷியலா ரீப்ளேஸ் ஆகலாம். நோட்டோகார்ட் வந்து வெர்டிபிரல் காலமா மாறுறது. இந்த ஆக்னாத்தால இருக்கிற இம்பார்ட்டன்ட்டான கிளாஸ் தான் சைக்ளோஸ்டோமேட்டா. அத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். நாக்டோஸ்டோமேட்டால பார்த்தீங்கன்னா, ஜாட் ஃபிஷஸ் அண்ட் டெட்ராபோடா இருக்கும். ஜாட் ஃபிஷஸ் அப்படின்றது பிசஸ். ஃபுல் வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் பத்தி தான் இருக்கும். அண்ட் டெட்ராபோடானா ஆம்ஃபிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல். ஆம்ஃபிபியானா ஃப்ராக், ரெப்டீலியானா crocodile, அப்புறமா lizard அந்த மாரி. ஏவ்ஸ்னா வந்து பேர்ட்ஸ் ரிலேட்டட். மேமல்ஸ்னா அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இந்த பிசஸ் அப்படின்ற இந்த சூப்பர் கிளாஸ்ல எல்லா ஃபிஷஸ் வெரைட்டிஸுமே இருக்கும். அதான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விம் பண்றதுக்கு பேர் ஃபின்ஸ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கில்ஸ் வந்து யூஸ் ஆகும். இந்த பிசஸ்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, போனி ஃபிஷஸ். கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் தான் கான்ட்ரிச்சதிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போனி ஃபிஷஸ வந்து ஆஸ்டிதிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.